Bauta. எவ்வளவு தன்மையான மக்கள். இந்த குடும்பத்தோட உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கு. சினிமா கச்சேரி மாதிரி இல்லை. சின்ன வயசுல லீலாவதியில பிறந்தா ஹாஸ்பிட்டல்ல. அங்கிருந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சிய அவளை கொஞ்சிய அண்ணன் நான். சாரி, பாடுறதுக்கு தான் வந்தோம். அப்போட சேர்ந்து பணிபுரிய நேரம் வந்தது. அப்போ நாங்கள் அவ்வளோ க்ளோஸ் கிடையாது. யுவன் கூட ரொம்ப கொஞ்சம் விளையாடுவா. நான் ஸ்டுடியோவில் சுற்றிட்டு இருப்பேன். அண்ட் என்ன ஒரு பியூட்டின்னா, ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் மக்களை நான் சொன்னது நான் அதை மட்டும் சொல்லிக்கிறேன். அவளை ஸ்ரீலங்காலேருந்து கொண்டு வராங்க. அந்த மக்கள் அவங்க வீட்டில் ஒரு விஷயம் நடந்த மாதிரி அந்த குழந்தைக்கு அவ்வளோ அன்பு செலுத்தினாங்க. அது நான் எங்கேயும் பார்த்ததில்லை. அதாவது பௌத்தாக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்னா ரொம்ப பிடிக்கும். நர்வஸா இருப்பா. அதாவது வீட்டில் அவளுக்கு உண்மையிலேயே மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆசை, எனக்கு டைரக்டர் ஆகணும்னு ஆசை. அவளை அம்மா போட்டு ஏய் பாடு, உன் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, நீ பாடு பாடு பாடுன்னு வீட்டில் அத்தனை பாட்டு மாஸ்டர் அத்தனை விஷயங்களை அவளுக்கு கத்துக்கணும். சின்ன வயசுல நல்ல வாய்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை எப்படியாவது ஒரு நல்ல சிங்கரா கொண்டு வரணும்னு அம்மாவுக்கு ஏதோ ஒரு வெறி. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். ஆனால் அவளுக்கு மியூசிக் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அது எனக்கு தெரியும். அவ கூட பழகினதுல மியூசிக் பண்ணணும்னு ரொம்ப உயிரா இருப்பா. அது இன்னைக்கு நடந்திருக்கு. அவளோட படம் ரிலீஸ் ஆக போகுது. அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு நீங்க கொடுக்கணும். நன்றி. எனக்கு ஒரு சின்ன பாக்கியம் என்ன கிடைச்சதுன்னா, நானும் சொல்லி என்னோட இது பெத்தப்பா சித்தப்பா வேலை பௌத்தாவை மறக்க முடியாது. அவங்க மியூசிக் பண்றதுல ஒரு பாட்டு எழுதினேன். பாரதி ராஜா படத்துக்கு மியூசிக் பண்ணாங்க. அதுக்கு ஒரு பாட்டு எழுதிருக்காங்கிறத சம்பந்தப்படுத்திருக்கேன். அந்த ஒன்றாம் சம்பந்தம் அது பாட்டு இல்லை. இருந்தாலும் நானும் சேர்ந்துருக்காங்கிறது உண்மை ஓரளவுக்கு உலகத்துக்கு தெரியும். இருந்தாலும் இசையிலும் இணைந்திருக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். கண்ணனையும் அறிய முடியாது, இசையையும் அறிய முடியாது. பாட்டு எழுதும் பொழுது ஃபர்ஸ்ட் லைனை கொடுத்துட்டு தான் வாலி சார் இந்த காற்றில் வரும் கீதமே, அதாவது கண்ணனுடைய குரலிலிருந்து வரக்கூடிய அவனே வாசிக்கக்கூடிய கீதமாக இருக்கக்கூடிய அந்த கீதம் காற்றிலிருந்து வர்றதுனால காற்றில் வரும் கீதமே நீ கண்ணனை அறிவாயா, அந்த ஒளி சிவனை காட்டிடுமா? அதே போல காற்றில் வரும் கீதம் கண்ணனை அறிய முடியாது. கண்ணன் தான் ஓதுகிறார். கண்ணனின் வாயிலிருந்து ஓடக்கூடிய அந்த குரலிலிருந்து வரக்கூடிய அந்த இசையை பார்த்து கேட்கின்ற பாடலாக இந்த பாடல் ஃபாசிலுக்காக அமைந்தது. இந்த திரை சம்பந்தமா எதுவும் பேசக்கூடாதுன்னு நினைச்சிருங்க. பட் இந்த பாட்டுனால நான் பேச வேண்டியதாகி போச்சு. நன்றி. பகவத்தாவின் நினைவு நாளில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம்.